warrior. Ahoy! Okay. ஸோ ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் அன்னோன் ரைடர் ஆதேஷ். அண்டு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து ஸ்டோரிஸ் ஆஃப் விஆர் ப்ரோ. ஸோ அவரோட புல்லட் வந்து நம்ம ஆல்ரெடி ரிவ்யூ பண்ணியிருப்போம். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா புல்லட் வந்து கொடுத்துட்டு இப்போது ரீசெண்டாக வந்து G310 GS வந்து புக் பண்ணியிருந்தார். 310 GS கரெக்டு தானே? ஓகே. G310 GS வந்து புக் பண்ணியிருந்தார். ஸோ அதோட டெலிவரி வந்து இன்றைக்கி, அதனால் போயிட்டு அதோட டெலிவரியை வந்து போய் பார்ட்டிசிபேட் பண்ண கூப்பிட்டுருந்தாரு. ஸோ அதனால் போயிட்டு அவரோட டெலிவரி வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி ஒரு பிளானு. எஸ். ஸோ நிறைய பேர் நம்ம சேனல் புதுசாக இருப்பீங்க. ஸோ புதுசாக இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் என் பேர் தான் வந்து ஆதேஷ். நான் வந்து ட்ராவல் வீடியோஸ், vlogs அது இது நிறைய போட்டுகிட்டே இருப்பேன். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். கண்டென்ட்டும் வந்து நல்ல நல்ல கண்டென்ட்டாக கொடுப்பேன். எஸ். ஸோ கண்டென்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்ல நல்ல கண்டென்ட்லாம் வந்துகிட்டே இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் என்னை வந்து இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே வந்து நான் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியை கொடுத்துருக்கேன். ஸோ அதையும் தொட்டு நீங்கள் வந்து என்னை ஃபாலோ பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரீல்ஸ் அது இது நிறைய போஸ்ட் பண்ணுவோம், பைக் ரிலேட்டடான ரீல்ஸு. உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஓகே. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தேனாம்பேட்டில் இருக்க ஷோரூமு, அதாவது சென்னையிலே இருக்கிறதுல ஒரே ஒரு ஷோரூம் தான் இருக்குது. அண்ட் அந்த ஷோரூம் தான் நம்ம போயிட்டுருக்கோம். G310 GS. அவர் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு புல்லட் வச்சுருந்தார். புல்லட்டு 350 வச்சுருந்தார், கிளாசிக்கு ஸ்டெல்த் பிளாக்கு. அதை வந்து நாங்கள் ரிவ்யூ எடுத்தோம், நம்மளாம் சேர்ந்து, நான் விஎஸ் ஆட்டோஸ் விக்கி ப்ரோ எல்லோரும் சேர்ந்து ஒரு ரிவ்யூ எடுத்தோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் கூட ஒரு ரைடு வந்தார், நம்மளோட ஸ்டோரிஸ் ஆஃப் விஆர். அப்புறம் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து அவரால் க்ரூஸ் பண்ண முடியல. இப்போ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 120 115 இதில் க்ரூஸ் பண்ணிட்டே வந்துட்டுருப்போம். பட் ஆனால் அவர் வந்து 80 மேலே போக முடியாது, வைப்ரேஷன்ஸ் இருக்கும். ஸோ அதில் வந்து அவர் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டார். சரி ஓகேடா, இனிமேல் நம்மளுக்கு இது செட் ஆகாது அப்படின்னு வந்து அவரே புரிஞ்சுக்கிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அட்வென்ச்சர் ஏடிவி பைக் வந்து எடுக்கிறாரு. அதான் G310 GS. ஒன் ஆஃப் த வெரி 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 ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பாக்கெட் ஃப்ரெண்ட்லி ஏடிவினே சொல்லலாம். பாக்கெட் ஃப்ரெண்ட்லின்னு சொல்லக்கூடாது, பட் இருந்தாலும் சொல்லலாம். BMWவில் இருக்கிறதுலே பாக்கெட் ஃப்ரெண்ட்லி ஏடிவி வந்து அதுதான். ஒரு செம பைக்கு. அண்ட் அதுதான் வந்து நம்ம இன்றைக்கி போய் எடுக்க போகிறோம். ஸோ நம்ம ரெட் ராக்கெட்டில் தான் போயிட்டுருக்கோம். கொஞ்சம் ரெட் ராக்கெட் அழுக்காக இருக்கும், கண்டுக்காதீங்க. ஏன்னா துடைக்கவே இல்லை, பயமாக இருக்குது. ஒரு வாட்டர் வாஷ் விட்டு எடுத்தால் தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா வீட்டில் லாக்டவுன் அப்படின்றனால அப்படியே போட்டு வச்சேன்னா தொடவே இல்லை, அப்படியே இருக்குது. இது கூட பாருங்கள், ஃபியூல் கூட ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அண்ட் என்னன்னு தெரியல, மைலேஜ் வந்து ரொம்ப ட்ராப் ஆகுது வண்டியில். நம்ம ஓட்ட அப்படி தான், பட் இருந்தாலும் முன்னாடி இருந்த அளவுக்கு கொடுக்கல. இப்போது கொஞ்சம் கம்மியாகிடுச்சு. ஸ்போர்ட் மோடில் போட்டு முறுக்குன்னு நல்லா இருக்கும். பட் ஆனால் அதுவும் ஃபன்னு தானே, நல்லா தான் இருக்கும். ஸோ நான் பக்கத்தில் போயிட்டு அகைன் நான் வந்து வரேன். ஓகே கைஸ். தகிட தஞ்சுமி தந்தானா. எனக்கு நிறைய பேர் வந்து என்ன ப்ரோ நீங்கள் கேமிங் சேனல் வரவே மாட்டீங்க அப்படின்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக நம்ம வந்து கேமிங் சேனல் வந்து வருவோம் லைவு. ஓஹோ ப்ரோ, ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஏன் போடுறது இல்லைன்னா சிம்பிள் ரீசன் தான். என்கிட்ட வந்து இப்போது பப்ஜி இந்தியா வெர்ஷன் இல்லை. பப்ஜி இந்தியா வெர்ஷன் வந்து நான் போட்டுடுறேன். ஏன்னா அது வரைக்கும் எனக்கு வந்து ஒரு மாதிரி இருக்குது அதில் வந்து போய் இது பண்ணுறதுக்கு, விளாடுறதுக்கு. அதுதான் ஓகே. ஸோ அதுதான் கைஸ் மேட்ரு. இன்றைக்கி தான் செயின் லூப் பண்ணேன் பைக்கை, செம்மையாக இருக்குது. இது வந்து ஒரு BMW ஷோரூம். இது வந்து இது காரோட BMW ஷோரூம், குன் எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ குன்னில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வச்சுருக்காங்க. குன் ஹுண்டாய் வச்சுருக்காங்க, அப்புறம் இந்த மாதிரி நிறையா வச்சுருக்காங்க. அது ஒரு பெரிய நெட்வொர்க்கு. அதில் வந்து இது ஒன்று. ஃப்யூச்சரில் நம்ம ஒரு மினி கூப்பர் வாங்கணும் அப்படின்னா அது இங்கே தான் வாங்குவோம். ஓகே, வாங்குகிறோம்.
எனக்கு ஆக்சுவலாக மினி கூப்பர் வந்து ரொம்ப பிடிக்கும் கைஸ். அப்படியே குட்டியாக அழகாக இருக்கும். ஸோ கைஸ் நம்ம வந்து பக்கத்தில் வந்துவிட்டோம். அண்டு BMW ஷோரூம் பக்கத்தில் விலாகு. ஸோ கைஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா BMW ஷோரூம் கிட்டே வந்துவிட்டோம். அண்ட் இங்கே ஒரு யூட்டன் போட்டு ஸ்ட்ரைட்டாக போனால் வந்துடுவோம். நம்ம ஸ்டோரிஸ் ஆஃப் இயர் நிற்கிறாரான்னு தெரியவில்லை. இனிமேல் தான் கேட்க வேணும். என்னதான் இருந்தாலும் நம்ம பைக் வந்து ஒரு செல்லக்குட்டி தான். எம்பிட்டு அழகாக பார்க்குறாப்புல பாருங்கள். 5 6 7 8ன்னு. ஓகே, ஸோ ஃபைனலி வந்துட்டோம். எது உள்ள போனோம்? ஸோ கைஸ் இதான் வந்து பார்த்திங்கன்னா இப்போது டெலிவரி எடுத்திருக்க பைக்கு. அண்டு நம்ம G310 ஓனர் வந்து இங்கே தான் இருக்கார். அண்ட் வீடியோஸ் ஆட்டோஸ் அவரோட வீடியோ போய் பாருங்கள், கண்டிப்பாக வரும். ஸோ கைஸ் தெரிதா இல்லையான்னு தெரில. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சரிங்க எல்லோரும் ஒன்று ஒன்றா பேசிகிட்டு இருக்கோமா. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரிஸ் ஆஃப் இயர் ப்ரோ அண்ட் விஎஸ் ஆட்டோஸ் ப்ரோ இருக்கார். அண்ட் இன்றைக்கி நம்ம பைக்கை வந்து எடுத்தது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓ ஆமாம் ப்ரோ, ஒரு தலை தெரிதான் மட்டும் பாருங்கள் ஃப்ரெண்டில். ஸோ பார்த்தீங்கன்னா இவர் தான் வந்து G310 ஓனர். ஸோ இந்த இது வந்து எப்படி உங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகுது அதை சொல்லுங்கள். ரொம்ப பெருமையாக இருக்குன்னு மட்டும் சொல்லாதீங்க. அப்படி சொல்ல ப்ரோ, வேறு சொல்லுங்கள். கமான். ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. BMW ஓன் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு கெத்தாக இருக்குது. கொஞ்சம் பயமாக இருக்குது பக்கத்தில் நிற்கிறதுக்கு. சார் சொல்லுங்கள். அதான் ப்ரோ ரொம்ப கெத்தாக இருக்குது ப்ரோ. BMW வேறு என்ன வரும்? BMW இந்த 3 வார்த்தை அந்த இது சொன்னாங்க, இந்த லோகோ தட் இஸ் ஐ திங்க் மோர் தென் எனஃப். அந்த மாதிரி வேறு எதுவும் தேவையில்லை உங்களுக்கு. ஓகே, ஸோ பார்த்துருப்பீங்க, சினிமாட்டிக்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். நம்மளே ஒருத்தர் வீடியோ எடுத்துருக்கு. ஓகே, ஸோ நம்ம ரெட் ராக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நிற்கிது. ஃபைனலி வி காட் திஸ். அண்ட் இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களும் வந்து G310 ஓனர் தான். உங்கள் பேர் ப்ரோ? அபிலாஷ். உங்கள் பேர்? சரத். சரத். ஓகே, ஸோ இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளப்பில் இருக்கீங்களா? நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ G310 அதோட வந்து கிளப்பில் வந்து இருக்கிறாங்க. ஓகே, ஸோ நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா இங்கே லிங்கேஸ்வர் இருப்பாங்க. அண்ட் ப்ரோ உங்கள் பேர் ப்ரோ? கார்த்திக் ப்ரோ. ஸோ இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த G310 எல்லாத்துக்குமே வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ எஸ், நான் வந்து மோட்டோ வாக்கிங் செட்டப்பில் வந்து பார்க்குறேன். டாட்டா பை பை ப்ரோ. பாய் சொல்லிடுங்க எல்லாம். பாய் 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 பாய். எல்லோரும் BMW வாங்குங்க. ஓகே, டாட்டா பை பை. ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நவீன் ப்ரோ வந்து நம்மளுக்கு ட்ரீட்டு கொடுக்குறாரு. ட்ரீட்டு தானே? ஸோ எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ட்ரீட் வைக்கிறாரு. அன்எக்ஸ்பெக்டடு, அப்படி தின்ட்டு போயிடலாம். ஸோ இதோ இதுதான் இந்த G310 GS. அண்ட் இது வந்து நம்மளோட பீஸ்டி டியூக் 250. நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க விஎஸ் ப்ரோ கூட ஒரு இது போடுங்கன்னு. கனெக்டாக வந்தாச்சு. ஸோ கேஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம டாமினோஸ் போகிறோம். எஸ், ஸோ தின்ன போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு பைக் எடுக்கிறது அப்படின்றது வந்து பசங்களுக்கு தெரியும், அது வந்து எவ்வளோ ஒரு ப்ரெஷியஸான மூமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு மூமெண்ட்டை பார்த்துருக்கோம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் BMW ஃபார் இந்த மாதிரி விட்டதுக்கு. ஓகே, ஸோ எஸ் கைஸ் நம்ம வந்து இப்போது டாமினோஸ் போகிறேன். அண்ட் இது அதெல்லாம் காட்டணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எதுக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ ஆல்ரெடி செம்ம டயர்டுங்க வந்துட்டு. ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம
இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அண்ட் நம்ம G310 GS வந்து நம்மளோட ஃப்ரெண்டோட தான். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக யூடியூப் சேனல் வந்து வச்சுருக்காரு. ஸோ யூடியூப் சேனல் வச்சுருக்காரு. அவரோட யூடியூப் சேனல் பேர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோரிஸ் ஆஃப் VR அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல். உங்களுக்கு வந்து ராயல் என்ஃபீல்டை பற்றி தெரியணுன்னாலும் பார்க்கலாம். டெய்லி கண்டென்ட் போட்டுருக்காரு. டெய்லி ஒரு வீடியோ போயிடும். ரொம்ப 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 ஒரு கஷ்டமான விஷயத்தை பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அவருக்கு ஆதரவு கொடுங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து அவரோட சேனல் லிங்க் இருக்கும், ஓகேவா? ஸோ அதை தொட்டு வந்து நீங்கள் வந்து அவரோட சேனலை போய் செக் அவுட் பண்ணிக்கலாம். அண்டு அந்த வண்டியை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கூட கேளுங்க. நம்ம அந்த வண்டியும் பிரித்து மேய்ஞ்சிருவோம். நம்ம ஓட்டத்தை பற்றி தான் உங்களுக்கு தெரியுமே. ஸோ பிரித்து மேய்ஞ்சிடலாம். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். அண்டு அந்த வண்டி லிஃப்ட் கேட்குறாரு போல். BMW பார்த்தோன்னே எல்லாம் பேசுகிறாங்களே. வாங்க வாங்க வாங்க. ஸ்ட்ரைட்டு தானேடா? ஸ்ட்ரைட்டு தானே? ஸோ கைஸ் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கனை சேர்த்து ஒரு தருங்க. உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அப்படின்னா வேணாம். ஸோ see you guys நெக்ஸ்ட் வீடியோ, நெக்ஸ்ட் vlogger அப்படியே சந்திக்கிறேன். until then the known unknown rider me. bye bye guys. ஓகே, முதல்ல வந்து எல்லாருக்கும் ஒரு லவ் யூ கைஸ். சரியா? நீங்கள் வந்து கொடுக்குற ஆதரவு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். என்னோட ஃபாலோவர்ஸ் எல்லாருக்குமே வந்து ரொம்ப தேங்க்ஸ். என்னை வந்து நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ண நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் தனியாக லிங்க் கொடுத்துருக்கேன். இதுவா? ஓகே, ஸோ டாட்டா பை பாய் ஃப்ரம் அன்னோன் ரைடர் மீ. ஒரு பெண்டு. ஐயோ, நல்ல வேலை முட்டிகிட்ருப்பேன் வர. நைஸ், வெரி நைஸ். ஐ லைக் தீஸ். ரொம்ப நல்லா இருக்கு. ஆக்சுவலாக நிறைய சினிமேட்டிக் வந்து எடுக்க முடியல. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து எனக்கு எடுக்கலாமா வேணாமா அப்படின்னு இருந்தது. அப்புறமா தான் சரி ஓகே எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட கேட்டோம், பெர்மிஷன் கேட்டுட்டு அப்புறமா தான் எடுத்தோம். அதுக்கு தான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஸோ எஸ் கைஸ், தேங்க்யூ ஸோ மச். டாட்டா பாய் பாய், see you. அவர் கூட நம்ம தனியாக ஒரு நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேசுவோம். ஓகே, ஸோ தனியாக ஒரு நாள் அவர்கிட்ட சொல்லி நம்ம பேசலாம் கண்டிப்பாக.